சென்னை ஈஞ்சம்பாக்கம் பிஜேபி கேளிக்கை பூங்காவில் ராட்சத ராட்டினத்தில் சிக்கித் தவித்தவர்கள் சுமார் 4 மணி நேர போராட்டத்துக்கு பிறகு பாதுகாப்புடன் மீட்கப்பட்டனர். அந்தரத்தில் சிக்கியவர்களின் திக் நிமிடங்களை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மேல போய் நின்னுட்டா அவ்வளவு தூரம் இதுவா இருக்காங்க. நான் உங்களை கேக்குறேன், ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்ல. கயிறு வச்சுட்ட ட்ரெண்ட் இத்தனோடு கயிறு தூக்கிட்டு மேல போறானுங்க. 70 அடி உயரத்தில் அந்தரத்தில் தவித்தவர்களை கண்டு அவரவர் உறவினர்கள் கொதித்தெழுந்தனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பிஜேபி கேளிக்கை பூங்கா செயல்பட்டு வருகிறது. சென்னையை ஒட்டிய பிரபலமான கேளிக்கை பூங்கா என்பதால் சிறியவர்கள் பெரியவர்கள் என நாள்தோறும் 1000ற்கு மேற்பட்டோர் வந்து செல்வது வழக்கம். இந்த நிலையில் பூங்காவில் உள்ள டாப்கான் ராட்டினத்தில் மாலை 6:15 மணி அளவில் 36 பேர் பயணம் செய்தனர். அப்போதுதான் அந்த திக் 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 நிமிடங்கள் ஆரம்பிக்க தொடங்கின. மேலே சென்ற ராட்டினம் அங்கும் இங்கும் நகராமல் அந்தரத்தில் நின்றது. சிறிது நேரத்தில் சரியாகிவிடும் என்று எண்ணிய போது ஒரு அங்குலம் கூட நகராமல் ராட்டினம் அங்கேயே நின்றதால் அதில் இருந்த 36 பேரும் செய்வதறியாமல் திகைத்தனர். சுமார் 1.5 மணி நேரமாக அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தவர்களை மீட்க முடியாமல் பூங்கா நிர்வாகம் தாமதப்படுத்தியதால் கீழே இருந்தவர்கள் கொதித்தெழுந்தனர். பூங்காவில் உள்ள பொருட்களை சேதப்படுத்தினர். பெற்றோரை காணாமல் கை குழந்தைகள் சிறியவர்கள் அழுதனர். கீழே இருந்தவர்கள் ஒருபுறம் கதற, மேலே இருந்தவர்கள் மறுபுறம் கதற ராட்டினத்தை சுற்றி பதற்றமான சூழல் நிலவியது. பிஜேபிக்கு வந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரயில்ல போவாங்க. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு 4 பேராக ராட்டினத்தில் இருந்து கீழே அழைத்து வரப்பட்டனர். இதனால் அனைவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். அவர்களுக்கு தண்ணீர் கொடுத்து உறவினர்கள் ஆசுவாசப்படுத்தினர். பீதியில் மயக்கமடைந்தவர்களுக்கு முதல் உதவியும் அளிக்கப்பட்டது. ராட்டினத்தில் சிக்கிய போது தங்களுக்கு மரண பயமே வந்துவிட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். மேலே போகும்போதே அது கொஞ்சம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஸ்டக் ஆகும்போது சொன்னேன், ஏதோ ப்ராப்ளம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நினச்ச மாதிரியே நடந்து போச்சு. ஆனால் மக்கள் பேனிக் ஆகிட்டாங்க. எப்படி இறங்குவோம், நாங்கள் எப்படி வீட்டுக்கு போவோன்ட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆமாம், பேத்திங்க எல்லாம் பேரன் பேத்திங்க அவங்க எல்லாம் பயந்துட்டாங்க. குழந்தைங்க எல்லாம் தலைகளாக இருந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே அவங்க பண்ணாமல் இதை நடத்தலாமா? பொதுமக்களுக்கு நாங்கள் கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்கள் இந்த மாதிரி ரைட்ஸை தவிர்க்க. ராட்டினம் சமநிலையில் நின்றதால் பிரச்சனையின்றி அனைவரும் மீட்கப்பட்டதாக தீயணைப்பு வீரர்கள் கூறினர். எங்களுடைய பிராண்டர் ஸ்கைலிட் மூலமா 20 ஆண்களும் 16 பெண்களும் மொத்தம் 36 பேரை ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் சார். ஆப்ரேட்டர் ப்ராப்ளமா இருக்க முடியாது, ஏன்னா அவருக்கு இதே பழக்கமா கண்டினியூவா ஆப்ரேட் பண்றதால அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும். இது ஏதோ மெக்கானிக்கல் ஃபால்ட்டா தான் இருக்கணும் சார் கண்டிப்பா. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.